Good morning, students. 7th Standard Social Science Term 1 from History Unit 3. இந்த லெசன்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன் வந்து this chapter is very much important for those who are writing NMMS exam, those who are writing TET exam, TRB exam. This chapter is very much important for them. So you have to study well. The lesson name is Emergency of New Kingdoms in South India, Later Cholas and Pandyas. பிற்கால சோழர்கள் பாண்டியர்களுடைய தோற்றம் தென்னிந்தியாவில் எப்படி வந்துச்சுன்றதை பற்றி நம்ம இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் டு ட்ரேஸ் த ஆரிஜின் ஆஃப் த லேட்டர் சோலாஸ் அண்ட் த லேட்டர் பாண்டியாஸ். அதாவது பிற்கால சோழர்களை பற்றியும் பிற்கால பாண்டியர்களை பற்றியும் நம்ம கண்டறிய போகிறோம். டு நோ அபவுட் த ப்ராமினன்ட் ரூலர்ஸ் ஆஃப் போத் த கிங்டம்ஸ். ரெண்டு பேரரசுகள்லேருந்து முக்கியமான அரசர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த லேட்டர் சோலாஸ் இன்ட்ரோடக்ஷன், அதாவது பிற்கால சோழர்களினுடைய ஒரு அறிமுகம். த சோலாஸ் ஆர் ஒன் அமாங் த பாப்புலர் அண்ட் வெல் நோன் தமிழ் மொனார்க்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா. அதாவது தென்னிந்தியாவில் தமிழ் முடியாட்சி மன்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா த சோழர். த எலாபரேட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஸ்டேட் ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய அந்த அரசினுடைய கட்டமைப்பு மிகவும் விரிவடைந்ததுன்னு சொல்கிறாங்க. டு எக்ஸ்டென்சிவ் இரிகேஷன்ஸ் நெட்வொர்க், பறந்து விரிந்த நீர்ப்பாசன வசதிகள்லாம் செய்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த வாஸ்ட் நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் தே பில்ட், நிறைய கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. தயர் கிரேட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை மற்றும் கட்டடக்கலைக்கு அவர்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தயர் ஓவர்சீஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஹாவ் கிவன் தெம் எ ப்ரீ எமினன்ட் பொசிஷன் இன் ஹிஸ்ட்ரி. அதாவது தயர் ஓவர்சீஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னா கடல் கடந்து அவர்களுடைய சாதனைகள் வந்து வரலாற்றில் ஒரு இடம் பிடிச்சிருக்கு. இதுதான் லேட்டர் சோலாஸுடைய ஒரு அறிமுகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவைவல் ஆஃப் த சோலா ரூல், சோழ அரசாட்சியினுடைய ஒரு புத்தெழுச்சி. த ஏன்ஷியன்ட் சோலா கிங்டம் reigned supreme with the Kaveri delta forming the core area of its rule and with the Urayur present day திருச்சிராப்பள்ளி as its capital. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சோழா கிங்டமில் ஏன்ஷியன்ட் சோழா கிங்டம், பண்டைய கால சோழர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸானவர் கரிகால சோழா. இங்கே இருக்கார் பாருங்க, அவர் கரிகால சோழா. இந்த யானை மேலே உட்காந்துருக்காரு பாருங்க, அதுவும் அவரு தான், கரிகால சோழர் தான். அவர் வந்து முக்கியமாக எந்த இடத்துல அவர் ஆட்சி செய்தான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்தில் இந்த உறையூர் தான் தலைநகராக இருந்திருக்கு. இப்போ ப்ரெசண்ட்ல அதோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. இந்த மேப்பில் பாருங்க, கீழே இருக்கு இல்லையா, இங்கே தான் உறையூர் இருக்கு. இப்போ அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியாக இருக்கு. இட் ரோஸ் டு ப்ராமினன்ஸ் டியூரிங் த ரெயின் ஆஃப் கரிகாலா பட் கிராஜுவலி டிக்ளைன்ட் அண்டர் ஹிஸ் சக்சஸஸ். அதாவது கரிகால சோழர் ஆட்சி செய்யும்போது ரொம்ப பயங்கரமாக புகழ்பெற்று ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் டிக்ளைன் அண்டர் ஹிஸ் சக்சஸஸ், திறமையற்றவர்களாக இருந்துட்டாங்க. அதனால அந்த புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டே வர ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் ராஜராஜா 1 AD 985 till 1014 was the most powerful ruler of Chola Empire and also grew popular beyond his times. அதாவது அவருடைய காலகட்டம், முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 985 1014 வரலையும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக அதிகாரம் படைத்த ஒரு வல்லமை வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு அரசராக அவர் இருந்திருக்கார். He established Chola authority over large parts of South India. சவுத் இந்தியாவில் அதிகமான இடத்தை அவர் கைப்பற்றி தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளார வச்சிருந்தாரு. His much acclaimed naval expeditions related to the expansion of Cholas into the west coast and Sri Lanka. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவருடைய அந்த நாவல் எக்ஸ்பெடிஷனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பற்படை எதுலேருந்து எது வரையும் பரவி இருந்ததுன்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா வரையும் பரவி இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹி பில்ட் த ஃபேமஸ் ராஜராஜேஸ்வரம். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பிரகடீஸ்வரா டெம்பிள் இன் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் பிக் டெம்பிள்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸானது. அது யார் கட்டினது பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பிரகடீஸ்வரா டெம்பிள். இன்னொரு பேர் என்னன்னா ராஜராஜேஸ்வரம் பிக் டெம்பிள். இது எல்லாமே தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த பிக் டெம்பிள் தாங்க. இது யாரு கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் 1. His son and successor Rajendra Chola 1 AD 1014 till 1044 matched his father in his ability to expand the empire. அதாவது ராஜேந்திர சோழா 1 அதை அவரும் அவங்க அப்பா மாதிரியே நிறைய இடங்களை என்ன பண்ணியிருக்காரு, பிடிச்சு அவருடைய அந்த அரசாட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு, விரிவாக்கம் பண்ணியிருக்கார். த சோலா எம்பையர் ரிமைண்ட் எ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் சவுத் இந்தியா டியூரிங் ஹிஸ் ரெயின். அவர் காலகட்டத்தில் ராஜராஜ சோழா 1, அதுக்கப்புறம் அவருடைய பையன் ராஜேந்திர சோழா, இவங்களுடைய காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக சவுத் இந்தியாவே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ளார வச்சுருந்தாங்க. இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க, இந்த டெம்பிள் வந்து ராஜராஜ சோழன் 1 கட்டினது. இந்த ரைட் சைட்ல இருக்கிற அந்த டெம்பிள் கங்கை கொண்ட சோழபுரம் அவருடைய சன்னு ராஜேந்திர சோழா 1 அவரு கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா he proclaimed himself the கங்கை கொண்டான். The கங்கை கொண்ட சோழபுரம் temple was built to commemorate his victories in North India. The navy of Rajendra Chola enabled him to conquer the kingdom of Srivijaya. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கங்கை கொண்ட சோழபுரம், கங்கையில் போயிட்டு இவர் அந்த இடத்த கேப்சர் பண்ணி வெற்றி பெற்றதன் நினைவாக அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு கோயிலை கட்டுறார். யார் கட்டுறாருனா ராஜேந்திர சோழா 1. இவர் யாருன்னா ராஜராஜ சோழன் 1உடைய மகன் ராஜேந்திர சோழன். இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, கங்கையை போய் இவர் கேப்சர் பண்ணி வெற்றி பெற்றார் இல்லையா, அங்கே இருக்கிற மண்ணையும் தண்ணியும் கொண்டு வந்து இங்கே அதனுடைய நினைவாக அதை பேசிக்காக போட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கோயிலை கட்டுறார். கோயிலை கட்டுறதால அதுக்கு என்ன பேர் வைக்கிறார்னா கங்கையை வெற்றி பெற்றதால அதனுடைய பேரையே கங்கை கொண்டான். கங்கையிலேருந்து கொண்டு வந்த நீரையும் மண்ணையும் வச்சு அந்த கோயிலை எழுப்பியிருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று வெற்றியின் நினைவு சின்னம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. த நேவி ஆஃப் ராஜேந்திர சோழா enabled him to conquer the kingdom of ஸ்ரீவிஜயா. அது மட்டும் இல்லை, இந்த மேப்பில் பாருங்களேன், இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா சதன் சுமத்ரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஸ்ரீவிஜயான்ற ஒரு கிங்டம் இருந்தது. அந்த இடத்தையும் ராஜேந்திர சோழா என்ன பண்ணுறாரு, கேப்சர் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோலாஸ் கண்ட்ரோல் ஓவர் த சீஸ் ஃபெசிலிட்டேட்டட் யா ஃப்ளாரிஷிங் ஓவர்சீஸ் ட்ரேட். அதாவது கடல்ல உடைய அந்த கட்டுப்பாடுலாம் யார்கிட்ட வருது, கடல் கண்ட்ரோல்லாம் யார் கையிலுக்கு வருதுன்னா இந்த சோழர்களுடைய கண்ட்ரோலுக்கு வருது. அதனால் அப்போ வந்து அந்த ட்ரேடு பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக எப்படி இருக்குது, ஃப்ளாரிஷ்டாக செல்வ செழிப்பாக இருக்குது. அவங்களுடைய வணிகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கடல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்ததால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆஃப் த சோழா எம்பையர். ராஜேந்திர சோழாஸ் 3 successors were not capable rulers. அதாவது ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வந்த 3 மன்னர்கள் were not capable, திறமையற்றவர்களாக இருந்திருக்காங்க. The third successors வீர ராஜேந்திரா's son அதிராஜேந்திரா was killed in civil unrest. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சக்சஸஸ், 3வது அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீர ராஜேந்திரனுடைய பையன் அதிராஜேந்திரா. இந்த பிக்சரில் இருக்கிறாரு பாருங்க, இவர் தான். இவர் எதில் இறந்து போயிடுறாராம், ஒரு உள்நாட்டு கலவரத்தில் போய் இறந்துடுறாரு. இவங்க வேர் நாட் கேப்பபிள் ரூலர்ஸ். அதனால இவங்கெல்லாம் சாதாரண ஒரு உள்நாட்டு கலவரத்திலே இவங்கெல்லாம் இறந்து போயிடுறாங்க. வித் ஹிஸ் டெத் என்டர்டு த விஜயாலயா லைன் ஆஃப் சோலா ரூட். இவரோட இறப்பிற்கு அப்புறம் இந்த விஜயாலயான்ற அந்த வம்சமே, சோழ வம்சமே என்னது ஒரு முடிவுக்கு வந்தது, எண்ட் ஆயிடுது அப்படின்றத சொல்றாங்க. இங்க இருக்கிற இந்த பிக்சர் கங்கை கொண்ட சோழபுரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ஹியரிங் த டெத் ஆஃப் ராஜேந்திரா
அதாவது அதிராஜேந்திரா இறந்த செய்தியை கேட்ட உடனே த ஈஸ்டர்ன் சாளுக்கியா பிரின்ஸ் ராஜேந்திர சாளுக்கியா சீஸ்டு த சோலா த்ரோன். இந்த சாளுக்கியர்களை பற்றி பிறகு லாஸ்ட்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ கேட்டுக்குங்க. த ஈஸ்டர்ன் சாளுக்கியானா கிழக்கு சாளுக்கிய இளவரசர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங் ராஜேந்திர சோலா. இவர் என்ன சீஸ்டு த சோலா த்ரோன். சோலா த்ரோன்னா சோழ அந்த ஆட்சியை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, கைப்பற்றுறாரு. அண்ட் பிகன் த ரூல் ஆஃப் சாளுக்கிய சோழா டைனாசிட்டி அஸ் குலோத்துங்கா ஒன். குலோத்துங்க சோழன் ஒன்றுன்ற பேரில், முதலாம் குலோத்துங்க சோழன் பேரில் சாளுக்கிய சோழ வம்சத்தை இவர் என்ன பண்ணுறாரு, தோற்றுவிக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குலோத்துங்கா எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப் ஃபர்ம்லி ஆன் த சோலா த்ரோன், சூன் எலிமினேட்டிங் ஆல் த த்ரெட்ஸ் டு த சோலா எம்பையர். அதாவது இந்த குலோத்துங்கா வந்து ஒரு திரும்ப சோழ வம்சத்தை வந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா. நிறைய த்ரெட்டனிங் வருது இந்த சோழ வம்சத்துக்கு. எல்லா த்ரெட்டனிங் என்ன பண்ணுறாரு, இவர் 1 by 1 முறியடிக்கிறாரு. ஹி அவாய்டட் அன்னெசரி வார்ஸ். இவர் வந்து விருப்பமில்லாத வாரெல்லாம் என்ன பண்ணுறாரு, தவிர்த்துக்கிட்டே வர்றாரு. அண்ட் இயர்ன்ட் த குட் வில் ஆஃப் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ். உள்ளூர் மக்கள்கிட்ட இருந்து நல்ல பேரை சம்பாதிக்கிறார். பட் குலோத்துங்கா லாஸ்ட் த டெரிட்டரிஸ் இன் சிலோன். சிலோனில் இவர் என்ன பண்ணுறாரு, கடைசியாக சோழர்களுடைய டெரிட்டரிஸ் இருந்தது இல்லை, அதெல்லாத்தையுமே இவர் இழக்கிறாரு. த பாண்டியா டெரிட்டரி ஆல்சோ பிகன் டு ஸ்லிப் அவுட் ஆஃப் சோலா கண்ட்ரோல். அதாவது பாண்டியர்களிட இருந்து கைப்பற்றப்பட்ட சில இடங்களும் இந்த சோழர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து போயிடுது. காஞ்சிபுரம் வாஸ் லாஸ்ட் டு த தெலுங்கு சோலாஸ். காஞ்சிபுரம் கடைசியில் என்ன யார் கைக்கு போகுது, தெலுங்கு சோழர்களுடைய கைக்கு போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த இயர் 1279 marks the end of Chola dynasty when King Maravarman Kulasekara Pandya I defeated the last king Rajendra Chola III and established the rule of the Pandyas in present day Tamil Nadu. அதாவது 1279 மார்க் த எண்ட் ஆஃப் சோழா டைனாசிட்டி. சோழ டைனாசிட்டி முழுதும் என்ன ஆயிடுச்சு, எண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சுன்றாங்க. வென் கிங் மாரவர்மன் குலசேகர பாண்டியா, இங்கே இருக்கார் பாருங்க, இவர் தான் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இவர் என்ன பண்ணுறாரு, டிஃபீட்டட் த லாஸ்ட் கிங் ராஜேந்திர சோழா III. அதாவது இவர் சோழ வம்சத்தில் லாஸ்ட் கிங்கு அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு. இவர் என்ன பண்ணுறாரு, தோல்வியராக செய்கிறாரு. எஸ்டாப்ளிஷ்டு த ரூல் ஆஃப் த பாண்டியாஸ். அந்த பாண்டிய வம்சத்தை கொண்டு வர்றாரு தமிழ்நாட்டில். மாரவர்மன், அதாவது மாரவர்ம குலசேகர பாண்டியன், முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இங்கே இருக்க ராஜேந்திர சோழாவை, கடைசி அரசர் ராஜேந்திர சோழாவை முறியடித்து அவருடைய பாண்டிய அரசாட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் அலையன்சஸ், அதாவது திருமண ஒப்பந்தங்கள் பிட்வீன் த சோலாஸ் அண்ட் த ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் began during the reign of Rajaraja I. His daughter Kundavi was married Chalukya Prince Vimaladitya. Their son was Rajaraja Narendra, who married the daughter of Rajendra Chola, named Amanga Devi. Their son was Kulothunga I. இவர் தான் முன்னாடி படிச்சிங்க இல்லையா, திரும்ப சோழ வம்சத்தை கொண்டு வந்து திரும்பி பாண்டியர் கைகளுக்கு விட்டுடுறாரு. இவருடைய கதையை திரும்பி பார்ப்போம் பாருங்க. ராஜராஜா I, முதலாம் ராஜராஜ சோழன், அவருடைய டாட்டர் மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குந்தவி. இவங்க யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியா பிரின்ஸு விமலாதித்யாவை என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற மகன் தான், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜா நரேந்திரா. அவருடைய பேர் என்ன, ராஜராஜ நரேந்திரா. இவர் யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அமங்காதேவி யாருன்னா டாட்டர் ஆஃப் ராஜேந்திர சோழா. அதாவது ஒன்றும் இல்லை, குந்தவி இருக்காங்க இல்லையா, முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகன் யாருன்னா குந்தவி. அவங்களுடைய அண்ணன் யாருன்னா ராஜேந்திர சோழா அண்ணன் பொண்ணை தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க தன்னுடைய மகனுக்கு. இவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.